அல்லேலூயா. உங்களை கொஞ்சம் நாள்த்து சோத்திரம் அறியும்படிக்கு இன்னொரு வேத வசனம் இருக்கிற எரேமியா எழுதின புஸ்தகம் சோத்திரம் 29 அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 29 அதிகாரம் அதனுடைய 11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அவர் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகளாய் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவையாய் கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட திட்டத்தை வைத்து அவர் ஒரு நாளை கேட்கலாம். சோத்திர வேதவசனம் அப்படி டைரக்டா கேட்கல. ஆனா சோத்திரம் ஆமென். அவர் சொல்லுகிற காரியங்கள் எரேமியா சோத்திரம் 6:16 எல்லாம் குறிப்பிட்டு பார்க்கிறவங்க வாசிங்க. எரேமியா 6:16 ஒரு காரியம் குறிப்பிட்டிருக்க வாசிங்க. எரேமியா 6:16. பூர்வ காலத்தில் உள்ளவைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து அதிலே நடவுகள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, நாம இயேசுக்கு பின்னாடி போகும்போது அவர் முன்னே சொல்லும்போது அவர் சொல்ல எனக்கு ஒரு திட்டம் இருக்குன்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திட்டம் இருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட ஆண்டவர் ஒரு நாளை கேட்குறான்னு வச்சுப்போம். அவர் சொல்ல என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அவர் கேட்குற அந்த திட்டம் ஓகேவா அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எனக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. எப்படி? எனக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அதான் சொல்லப்படுகிறது, நல்ல வழியில நடக்கும் பொழுது ஆத்மாவில் சமாதானம் உண்டாயிருக்கு என்று சொல்லப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனையும் கர்த்தர் தீர்க்கமாய் திணிக்க மாட்டார். அல்லேலூயா. He gives option. அவர் நீங்க செலக்ட் பண்ணும்படிக்கு ஆண்டவர் தான் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் எங்களை தீர்க்கமா நடத்தலாமே பாஸ்டர், ஏன் ஆண்டவர் இப்படி ஆப்ஷன் தரார்? ஏன்னு சொன்னா வேதவசனம் சொல்லுகிறது, அவர் கடந்து எடுபட்டு போகும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தால் நீங்க தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய அன்பில் அழைத்ததுடைய வழிகளை ஒன்று நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நயம் காட்டி அழைத்தாரே தவிர கண்டிப்பாய் அழைக்கவே இல்லை. அல்லேலூயா.